வணக்கம். நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்களா? அப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். ஆனா அந்த வேலையை விட்டு நின்னா அந்த இன்சூரன்ஸ் என்ன ஆகும்? கவலைப்படாதீங்க. அந்த பாலிசியை உங்க சொந்த பாலிசியா மாத்திக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அது எப்படின்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ கவனமா கேளுங்க. உங்க கம்பெனி கொடுக்கிற குரூப் மெடிக்கல் கவர், அதாவது ஜிஎம்சி, ஒரு தற்காலிகமான விஷயம் மட்டும்தான். சொல்லப்போனா அது ஒரு வாடகை வீடு மாதிரி. நீங்க வேலையை விட்டு நிக்கிற கடைசி நாள்ல அந்த பாலிசியும் உங்களை விட்டு போயிடும். அது உங்க சொத்து கிடையாது. சரி, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்களேன். கார்ப்பரேட் பாலிசிக்கு உங்க கம்பெனி தான் ஓனர். ஆனா பர்சனல் பாலிசினா அதுக்கு நீங்க தான் பாஸ். கம்பெனி பாலிசி வேலையோட முடிஞ்சிடும். ஆனா பர்சனல் பாலிசி உங்க கூடவே லைஃப் லாங் வரும். அது மட்டும் இல்லாம பர்சனல் பாலிசிக்கு செக்ஷன் 80D கீழ டாக்ஸ் பெனிஃபிட்டும் உண்டு. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு பேரு தான் போர்ட்டபிலிட்டி. சட்டமே நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சூப்பரான உரிமை இது. இத பயன்படுத்தி உங்க பாதுகாப்பு வலைய உங்க கூடவே எடுத்துட்டு போலாம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மொபைல் நம்பரை மாத்தாம நெட்வொர்க் மாத்திரம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். உங்க கம்பெனி பாலிசில இருந்த பெனிஃபிட்ஸ், குறிப்பா அந்த வெயிட்டிங் பீரியட் பெனிஃபிட்ஸை உங்க புது பர்சனல் பாலிசிக்கு அப்படியே மாத்திக்கிறது தான் போர்ட்டபிலிட்டி. இதனால நீங்க ஜீரோல இருந்து ஆரம்பிக்க தேவையில்லை. சரி, இது எப்படி பண்றது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு 7 ஸ்டெப் ப்ராசஸ் தான். பயப்படாம பண்ணலாம். இப்போ நான் சொல்ல போறது தான் இந்த முழு ப்ராசஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப். இத மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க வேலையை ராஜினாமா பண்றதுக்கு குறைஞ்சது 60 நாளைக்கு முன்னாடியே இந்த போர்ட்டபிலிட்டிக்கு அப்ளை பண்ணிரணும். இதுதான் வெற்றிக்கான முதல் படி. இந்த 7 படிகளை பாருங்க. ஃபர்ஸ்ட், நீங்க தகுதியானவர் தானா செக் பண்ணுங்க. அப்புறம் நேரா அதே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போங்க. போர்ட்டபிலிட்டி ஃபார்மை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு புது பிளானை செலக்ட் பண்ணுங்க. கடைசியா பிரீமியம் கட்டிட்டா பாலிசி உங்க கைக்கு வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப நேரடியான வழிதான் இது. டாக்குமெண்ட்ஸ்னு வரும்போது இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். உங்க பழைய பாலிசி காப்பி, KYC டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் மிக மிக முக்கியமா இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து வாங்குன கிளைம் ஹிஸ்டரி. இந்த கிளைம் ஹிஸ்டரி இருந்தா உங்க அப்ளிகேஷன் இன்னும் சீக்கிரமா அப்ரூவ் ஆகும். ஒரு சின்ன சீக்ரெட் சொல்றேன், கேளுங்க. உங்க கிளைம் ஹிஸ்டரி ரொம்ப சுத்தமா இருக்கு, அதாவது நீங்க பெருசா இந்த கிளைமும் பண்ணலைன்னா உங்களுக்கு பாலிசி கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. வேலையும் சீக்கிரமா முடியும். சில சமயம் பிரீமியம் கூட குறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பாலிசியை மாத்துறோமே, இதனால நமக்கு என்னதான் பெரிய பெனிஃபிட்? அடடா, அங்கதான் விஷயமே இருக்கு. வாங்க இந்த மாற்றத்தோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். ஆமாங்க, இதத்தான் நாங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? ஏன்னா இது உங்களுக்கு பல வருஷங்களையும் பணத்தையும் மிச்சப்படுத்த போகுது. அது என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இதுதான் அந்த மேஜிக். பொதுவா ஒரு புது ஹெல்த் பாலிசி எடுத்தா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சுகர், BP மாதிரி நோய்களுக்கு கவர் ஆக 4 வருஷம் ஆகும். ஆனா இங்க நீங்க உங்க கம்பெனி பாலிசில எவ்வளவு வருஷம் இருந்தீங்களோ அந்த வருஷங்களை இந்த 4 வருஷத்துல இருந்து கழிச்சுக்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். புது பாலிசினா 4 வருஷம் வெயிட் பண்ணணும். ஆனா நீங்க 3 வருஷம் கம்பெனி பாலிசில இருந்தீங்கன்னா அந்த 3 வருஷத்தை கழிச்சிட்டு மிச்சம் 1 வருஷம் வெயிட் பண்ணா போதும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ்? 3 வருஷம் சேவ் ஆகுது. இது மட்டும் இல்ல, இந்த பாலிசியை நீங்க லைஃப் டைம் ரினியூ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளைம் இல்லாத வருஷத்துக்கும் போனஸ் கிடைக்கும். இன்னொரு ப்ரோ டிப் என்னன்னா, இது கூட ஒரு சூப்பர் டாப் அப் பாலிசியை சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப கம்மி பிரீமியம்ல பல லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்மார்ட் மூவ். ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த ப்ராசஸ்ல நாம செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும். எந்த பிரச்சனையும் வராது. லேட்டா அப்ளை பண்ணா சான்ஸே இல்ல, மொத்தமா போயிடும். உடம்புல இருக்கிற பிரச்சனையை மறைச்சிங்கன்னா கிளைம் அப்போ பாலிசியை கேன்சல் ஆகிட வாய்ப்பு இருக்கு. ஜாகிரதை. கவரேஜ் கம்மியா எடுக்காதீங்க, தவறான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க, அப்புறம் கரெக்ட் டைமுக்கு பிரீமியம் கட்டிடுங்க. இந்த 5 ரொம்ப முக்கியம். சோ சிம்பிளா சொல்லணும்னா, கம்பெனி பாலிசிங்கிறது ஒரு தற்காலிகமான நிழல் மாதிரி தான். ஆனா பர்சனல் பாலிசி அதுதாங்க உங்க குடும்பத்துக்கான ஒரு நிரந்தரமான வலுவான கோட்டை. உங்க குடும்பத்தோட ஆரோக்கிய பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு. அந்த நிரந்தர கோட்டையை நீங்க கட்டிட்டீங்களா? இல்லனா இனியும் தாமதிக்காதீங்க. யோசிங்க, உடனே செயல்படுங்க.